வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கமலாலயம் SPD கிட்ஸ் மெயின்டெனன்ஸ் கார்டன் அதோடைய கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ. இது வந்து பார்ட் 4D வீடியோ. ஃபஸ்ட் டைம் பார்த்த வீடியோ வந்து செடிகளுக்கு எப்படி தண்ணி ஊற்றலான்னு பார்த்தோம். அதில் நான் 3 டைப்ஸ் சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டானிக் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த டானிக்கை வந்து நான் வீக்லி ஒன்ஸு இல்லை 10 days ஒன்ஸு ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் ஒரு 3 சொட்டு ஊற்றி அந்த லிக்விடை 3 சொட்டு ஊற்றி நான் கலந்து வச்சுருப்பேன். அது நல்ல ரிசல்ட் கிடைக்கிது எனக்கு. செடி நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது, கலர்ஸ் நல்லா இருக்குது, பூ நல்லா பூக்குது, அப்புறம் தண்டு நல்லா க்ரோத் நல்லா இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பைரவருக்கு, பூனைக்கு, பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சளவு பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க. சில்வர் பாத்திரத்துலேயோ அந்த மாதிரி வச்சு நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னாக்கா அந்த நம்மளை மாதிரி அது ஒரு ஜீவன், அதுக்கும் நம்ம பிளாஸ்டிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆனால் அந்த ஹீட்டில் வந்து நல்லா அதை வந்து தண்ணி ஊற்றினீங்கனாக்கா அந்த ஹீட்டில் அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு அந்த கெமிக்கல் வந்து அந்த ஜீவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும், உடம்பு ரீதியாக பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் பைரவருக்கோ, பறவைக்கோ, பூனைக்கோ தண்ணி வச்சிங்கனாக்கா முடிஞ்சளவு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வைக்கலாம். இல்லை அப்படியும் நீங்கள் பிளாஸ்டிக் வைக்கணுன்னாக்கா சூரிய ஒளி படாமல் வைங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. சூரிய ஒளி படாமல் அந்த பிளாஸ்டிக் இருக்கணும். அது முடிஞ்சளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கிண்ணமோ இல்லை பிளாஸ்டிக்கில் வைக்கிற அந்த தட்டோ ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் க்ளீன் பண்ணுங்கள். அதில் வந்து பாசி நிறைய படியும். அது ஒன்று கொசு பரவும், ப்ளஸ் வந்து அந்த தண்ணி புழு நிறையா வரும். அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க.